ஸோ இறுதியாக மீனம் ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃப் ஹாப்பினஸ், செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், இந்த மாதிரியான செல்ஃப் ஹீலிங் விஷயங்களுக்கு வந்து அதிகமாக வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்க கவனிச்சுக்கணும். அவங்களுக்கு எது சந்தோஷமோ அந்த விஷயங்கள்ல ஈடுபடணும். அதை மட்டும் இந்த வாரம் வந்து செய்யணும். என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா ஃபியூச்சருக்கான விஷயங்களை இந்த வாரம் பிளான் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி போட்டாங்கன்னா நல்லது அப்படின்னு இருக்கு. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 8877. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய இன்ட்யூஷன்ஸ் இல்லை அவேக்னிங்கை வந்து கொடுக்கும். அவங்களுக்குள்ளே இது கரெக்டாக இருக்கும், இது செய்யலாம், செய்ய வேண்டாம், இல்லை இதெல்லாம் இங்கே மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சில அவேக்னிங் பாயிண்ட்ஸை கொடுக்கும். அதை அவங்களால லிசன் பண்ணி தென் ஃபாலோ பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த வாரம் மீனம் ராசிக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது இவங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் ப்ராக்டிக்கல் ரீதியாகவும் சரி, ஒரே ஃப்ளோவாக போகுது. எந்த ஒரு ஏற்ற இறக்கமும் இல்லை. அப்படி வந்தாலும் அது சரியானதாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்தால் இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குருவை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஆன்மீக குரு வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அந்த அவங்களோட பிரின்சிபல்ஸை இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்து தெரியும். அப்படி ஒரு குருவை அவங்களால தேர்ந்தெடுக்க முடியலனாலும் சுவாமிமலை முருகரை குருவாக அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை லீட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் சிறப்பானதாக அமையும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜ். ஓகே. ஸோ மீனம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க.